வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது ஐபிபிஎஸ் கிளர்க்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதில் பார்ட் 1 முன்னாடியே பண்ணிட்டோம். இப்போ பார்ட் 2 பார்க்க போறோம். ஓகேவா? இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்க, அதாவது ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ராங் நம்பர் என்னங்கிறத கேட்குறாங்க. ஒரு சீரியஸ் கொடுத்துட்டு இதுல எது ராங் நம்பரா இருக்கும்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ மேக்ஸிமம் நம்ம இதுக்கு டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எடுத்தோடனே டிஃபரன்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். இதோட டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு இருக்கு, 729 இருக்கா? 729ங்கிறது என்ன நம்பருங்கிறது தெரியுதா? 729ங்கிறது எதோட கியூப் வேல்யூவா இருக்கு? 9ஓட கியூபா இருக்குமா? ஓகே, அடுத்தது இந்த ரெண்டு நம்பருக்கும் என்ன பண்றோம், டிஃபரன்ஸ் செக் பண்றோம். இது ரெண்டு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் செக் பண்ணோம்னா என்ன கிடைக்குது, 602ல இருந்து 1114 அப்படின்ற நம்பரை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 400 and 512 அப்படிங்கிறது இது எதோட கியூப் மாதிரி தெரியுது, 8ஓட கியூபா? அப்ப 8ஓட கியூப்ங்கிறது 512வா? அடுத்தது இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் செக் பண்றோம். அப்ப இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு என்னவா இருக்குன்னு தெரியும், கியூப் வேல்யூவா கொடுத்துருக்காங்க, 9 இருக்கு, அடுத்து 8 இருக்கு. அப்ப என்னவா இருக்கும், அடுத்தது 7 கியூபா இருக்கணும் இல்லையா? அப்ப செக் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கு, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்ங்கும் போது 3 and 1ங்கும் போது இங்க என்ன இருக்கும், 11 7 11 7 அப்படின்னா இங்க என்ன இருக்கும், 4 இருக்கும். அப்ப இங்க 3 இருக்கும். அப்ப 4 3 3 4 3 இருக்கு. இது எதோட கியூப் வேல்யூ பார்த்தா தெரியுதா, 7ஓட கியூப் வேல்யூவா? அப்ப இங்க இருக்கிறது என்னது, 7 கியூப், இங்க இருக்கிறது 8 கியூப், இங்க 9 கியூப் வந்திருக்கு. அப்படிங்கும்போது இங்க அடுத்தது என்ன நம்பரா இருக்கும் பார்த்தாலே தெரியுது, 6 கியூப் இருக்கணுமா? 6 கியூப்ங்கிறது என்னவா இருக்கும், 6 கியூப்ங்கிறது 216 216ங்கிறது இது இருக்கான்னு பாருங்க, 216 இருக்கு இல்லையா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 216ங்கிறது 6 கியூபோட வேல்யூ இல்லையா? அடுத்த நம்பர் என்னவா இருக்கும், 5 கியூப்னு இருக்குமா? அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குங்கிறது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்குது, 127 கிடைக்குதா? 127ங்கிறது நம்மளுக்கு அடுத்ததா இருக்கிறது. இங்க 6 கியூப் கிடைச்சிருக்கு அப்படின்னா அடுத்த நம்பர் நம்மளுக்கு என்னவா இருக்கணும், 5 கியூப் தான் இருக்கணும். 5 கியூபோட வேல்யூ என்ன இருக்கு, 125ன்னு கிடைக்கணும். ஆனா இங்க என்ன கிடைச்சிருக்கு, 127 கிடைச்சிருக்கு. சோ அடுத்த நம்பரோட வேல்யூ என்னவா இருக்கணும், இங்க 2 கம்மியா இருக்கணும் இல்லையா? ஆனா இங்க என்னவா இருக்கு, 2 அதிகமா இருக்கு. இதோட டிஃபரன்ஸ். அப்ப நம்மளோட ராங் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 860 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எது ராங் நம்பர் அப்படின்னு ஒரு சீரியஸை கொடுத்துட்டு எது ராங் நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சம்ல என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணலாம். 4ங்கிறது என்னவா மாறி இருக்கு, 8. அப்போ இது ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 4 2ஆல மல்டிபிள் பண்ணியிருந்தா 8ஆ மாறி இருக்குமா? அப்போ 2ஆல மல்டிபிள் பண்ணோம்னா என்னவா இருக்கு, 8ஆ இருக்கு. 8ங்கிறது என்னவா மாறி இருக்கு, 11ஆ மாறி இருக்கு. அப்போ 8ன்ற நம்பர் 11ஆ மாறணும்னா என்ன பண்ணியிருக்காங்க, 3 ஆட் பண்ணியிருக்கிறதா எடுத்துக்கலாமா? அப்போ 8 + 3 அப்படிங்கிறது என்ன கிடைக்குது, 11 கிடைக்குதா? 8 + 3 11 அப்படிங்கும் போது இங்க 11 இருக்கு. அடுத்த நம்பர் நம்மளுக்கு என்னவா மாறி இருக்கு, 22வா மாறி இருக்கு. 11 22வா மாறணும் அப்படின்னா 11 என்னவா பண்ணிருக்கலாம், 2ஆல மல்டிபிள் பண்ணிருக்கலாமா? அப்பதான் என்னவா மாறி இருக்கும், 22ன்னு கிடைச்சிருக்குமா? ஓகே, அடுத்தது 22ங்கிறது என்னவா மாறி இருக்கு, 25வா மாறி இருக்கு. அப்படின்னா 22 + 3 ஆட் பண்ணிருக்காங்களா? சோ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை 2ஆல மல்டிபிள் பண்ணிருக்காங்க, செகண்ட் கிடைக்கிற நம்பரோட என்ன பண்ணிருக்காங்க, 3 ஆட் பண்ணிருக்காங்க. இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? அப்ப இங்க என்ன கிடைக்கும், 25ன்னு கிடைக்கும். அடுத்த நம்பர் என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா 25 2ஆல மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா? அப்படி 2ஆல மல்டிபிள் பண்ணோம்னா இங்க என்ன கிடைக்கும், 50 கிடைக்கும். அடுத்தது 50ய என்ன பண்ணுவோம், 3ஆல ஆட் பண்ணா அப்படிங்கும் போது 53ன்னு கிடைக்கும். சோ இங்க இருக்கிற நம்பரோட எது ராங் நம்பர்ங்கிறது தான் செக் பண்ண போறோம். அப்படி பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் நம்பர் 4ங்கிறது கரெக்டா இருக்கு, செகண்ட் 8, தேர்ட் அப்படிங்கும்போது 11 கிடைச்சிருக்கு, 22ன்னு இருக்கிறது, அடுத்தது 25ன்னு இருக்கு இல்லையா? அடுத்தது என்ன இருக்கு, 28ன்னு இருக்கு, இங்க 50 இருக்கு. நம்மளுக்கு வர வேண்டிய ஆன்சர் அப்படின்னு பார்த்தா, கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தா 50. அப்ப ராங்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 28. அப்ப 28 தான் என்னது ராங் ஆன்சர். இங்க ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எது ராங் நம்பர்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இதை செக் பண்ணி பார்க்கலாம் என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருப்பாங்கிறது. 384ன்ற நம்பர் என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 381 மாறி இருக்கு. அப்ப இதோட டிஃபரன்ஸ் அப்படிங்கும் போது என்னவா இருக்கு 3 தானே டிஃபரன்ஸ். அப்ப 3 மைனஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா. அப்ப 3
மைனஸ் பண்ணுனா என்ன கிடைச்சிருக்குது 381ன்றது கிடைச்சிருக்குது. அடுத்தது 381ங்கிறது 72 மாறி இருக்கு. 372 மாறி இருக்கு அப்படின்னா 381 மைனஸ் என்ன பண்ணிருக்காங்க அங்க 72 மாறணும் அப்படின்னா அதோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் 9 இருக்கா இல்லையா 27 இருக்கும். ஓகே பவர் அப்படிங்கும் போது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கு 81ல 72 அப்படிங்கும் போது 8 9 இருக்குது. அப்ப இதோட டிஃபரன்ஸ் 9 மாறி இருக்கு இல்லையா. அப்ப பவர் தான் எடுத்திருக்கிறாங்க. இங்க 3யோட பவர் 1ன்னு இங்க 3யோட பவர் 2ன்னு எடுத்திருக்காங்க இல்லையா. அப்ப ஸ்கொயர்னா தானே 9. அப்ப 9 மைனஸ் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது 372ங்கிறது கிடைச்சிருக்கு இல்லையா. அடுத்தது 372ன்ற நம்பர் என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பவர்ல 1 அப்படிங்கிறது 3யோட ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னா 9ன்னு கிடைக்கும். அடுத்தது என்னவா இருக்கணும் இதை செக் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. 372ல இருந்து 345 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 81ங்கிறது கிடைக்குதா. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 81 கிடைக்குதா. அப்ப 81ங்கிறது எதோட பவர் 3யோட கியூபா 3யோட கியூப் தானே 81. அப்ப 81 தான் என்ன பண்ணிருக்காங்க இதோட மைனஸ் பண்ணிருக்காங்களா. அப்ப 81 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு இங்க என்ன கிடைக்கும் 364ங்கிறது கிடைக்குமா 364. அடுத்தது என்னவா இருக்கணும் அப்படின்னா இங்க பவர் 3னா இங்க பவர் ஆட்டோமேட்டிக்கா என்னவா தான் இருக்கும் 4ன்னு இருக்குமா. அப்ப 364ன்ற நம்பரோட மைனஸ் 3 பவர் 4ங்கிறத மைனஸ் பண்ணணும் அப்படிங்கறத மீனிங். அப்ப 3 பவர் 4ஓட வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா. 3/4 அப்படிங்கும் போது இதோட பவர் ஆல்ரெடி இது 81 இன்ட்டு 3யா இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப இதை மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன இருக்கணும் இதுக்கான ஆன்சர் அங்க இருக்காங்கிறத செக் பண்ணும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோமா. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எவ்வளவு இருக்குது 305 அப்படிங்கும் போது இங்க 1 இருக்கும். இங்க 14 அப்படிங்கும் போது 14ல 6 மைனஸ் பண்ணோம்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் 6னா 8ன்னு இருக்கும் இல்லையா. 8 அண்ட் 1 அகைன் அப்படிங்கும் போது இங்க 3 தான் இருக்கு 3 இருக்கு. அப்ப 81ங்கிறதா இங்கேயுமே கிடைக்குது 81 இன்ட்டு 3. அப்ப மைனஸ் மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் அண்ட் 3 8 3 24 243 அப்படிங்கறத தான் இதோட மைனஸ் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம் இல்லையா. இதோட இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 243 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அண்ட் 2 1 கிடைக்கும் 212 இல்லையா. அப்ப மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இதோட ஆன்சர் என்னவா இருக்கணும் 121 கிடைக்கணும். அப்போ 121 இதோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 364ஓட 3 பவர் 4 மைனஸ் பண்ணோம். 3 பவர் 4னா 3 9 9 9 81 81 இன்ட்டு 3 அப்படிங்கும் போது 243. அப்ப 243 இதோட என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1 6ஓட 4 மைனஸ் பண்ணோம்னா 2 1. அப்போ 121ங்கிறது தான் இங்க கிடைக்கும் இல்லையா. 121ன்றது இருக்கான்னு பாருங்க. 64க்கு அப்புறம் 121ன்னு வரணும். ஆனா இங்க என்ன இருக்கு 23ன்னு இருக்கு. அப்ப எதுக்கு தப்பான நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 23ங்கிறது தான் ராங் ஆன்சர் இல்லையா. நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது இதுதான் வரணும். ஆனா இங்க என்ன வந்திருக்கு 23ங்கிறது வந்திருக்கு. ஸோ இதுதான் என்னவா இருக்கும் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல எது ராங் நம்பர்னு கேக்குறாங்க. இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இதோட டிஃபரன்ஸ் வச்சு செக் பண்ணலாம் எந்த நம்பர் ராங்கா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா. 47க்கும் 20க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 27 இருக்கும். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 17 இருக்கும் இல்லையா. அடுத்தது இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படிங்கும் போது 100 இருக்கு. அங்க ஒரு 16 17 18 19 அப்ப 19ங்கிறது தான் இதுக்கான டிஃபரன்ஸ். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படிங்கும் போது 84ங்கிறது 67 மாறி இருக்கு. அப்ப 70 and 80 அப்படிங்கும்போது 13 and 4 அப்படிங்கும்போது இங்கே என்னதான் இருக்கும் 13 and 4. ஓகே. அப்ப 17 இருக்கும். அடுத்தது 52க்கும் 67க்குமான டிஃபரன்ஸ் செக் பண்றோம். 67ங்கிறது 52வா மாறி இருக்கு அப்படிங்கும் போது அது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா அங்க 8 10 15 இருக்கு.
ஓகேவா? அப்ப இதோட டிஃபரன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது இது எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியுது. 15ங்கிறது ஆட் நம்பர், அதுக்கப்புறம் இருக்கிறது 17, அதுக்கப்புறம் இருக்கிறது 19. இங்க இருந்து பார்க்கும்போது இது எல்லாமே எப்படி இருக்கு, ஆட் நம்பர் பேட்டர்ன்ல இருக்கு. ஆனா இங்க பாருங்க 17ங்கிறது அகைன் திரும்ப வந்திருக்கு. அப்ப 17ங்கிற நம்பர் எங்க இருக்கு, இந்த நம்பரை கம்பேர் பண்ணும்போது தான் என்னவா மாறி இருக்கு, 17ஆ மாறி இருக்கு. அப்ப இந்த நம்பர் இங்க என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 21 இருக்கணுமா, ஏன்னா ஆட் நம்பர் தானே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும் போது இங்க என்ன இருக்கணும், 21 இருக்கணுமா. அப்ப ஆனா இதுதான் என்னவா இருக்கு, இதோட ராங் நம்பரா இருக்கும். அப்போ 120 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேம் அதே ராங் நம்பர் எதுன்றத கேட்குறாங்க. ஸோ இதையும் என்ன பண்ணிக்கலாம், டிஃபரன்ஸ் வச்சு செக் பண்ணலாம் எது ராங் நம்பரா இருக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்குறோம்னா 27க்கும் 48க்குமான டிஃபரன்ஸ் செக் பண்றோம். அப்படிங்கும்போது 30 and 40, 13 and 20, 21 இருக்குது இல்லையா. அப்ப 21ங்கிறது இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கும், 32 இருக்குமா. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 32 இருக்கா. அடுத்தது இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் செக் பண்றோம். அப்ப இங்க 80ஆ இருந்தா 134ஆ மாறி இருக்கு அப்படின்னா இங்க இதோட டிஃபரன்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும், 54 இருக்குமா, 54. அகைன் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 221ல இருந்து 134 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அங்க என்ன ஆன்சர் கிடைக்கும், 200ல இருந்து 34 என்ன பண்றோம் மைனஸ் பண்றோம் அப்படின்னா இங்க 66 இருக்கும். 66 பிளஸ் 21 70, 80, 85 இல்லையா, 85ங்கிறது கிடைக்குது. அடுத்தது இது ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன இருக்குது, 5 அப்படிங்கும்போது இங்க 4 and 2 அப்படின்னா 3 and 1 இருக்கும், 334 இருக்கும். அடுத்தது இது ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்னவா இருக்கும், இது எல்லாமே எப்படி நம்பரா இருக்குன்னு பாருங்க. 21ங்கிறது 32. ஸோ இன்னும் என்ன பண்ணிக்கலாம், டிஃபரன்ஸ் செக் பண்ணலாமா. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க 1 கிடைக்குதா. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னா இங்க 2 கிடைக்குது. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன இருக்குது, 3 and 84 இருக்கு இல்லையா. 34 80 மைனஸ் பண்ணோம். அப்ப இங்க வந்து என்னவா இருக்கும், 84னா 35, அப்ப 33ங்கிறது கிடைக்கும். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இருக்கு, 4 இங்க 22 11 ஸ்கொயர், அப்ப 4 5 1 இருக்கும். இங்க இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னவா இருக்கும், 13 4 அப்படின்னா 5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா 14ல 5 மைனஸ் பண்ணோம்னா 9ன்னு இருக்கும் இல்லையா. அடுத்தது 13 12 8 போச்சு அப்படின்னா 49ன்னு கிடைக்குது. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்க, 11ஓட டேபிளா இருக்கு. ஆனா இங்க மட்டும் என்னவா மாறி இருக்கு, 49ஆ சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது, அதாவது டிஃபரன்ஸ் எடுக்கும் போது நம்மளுக்கு 49ஆ சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாக்குறோம். இந்த நம்பர் வரைக்குமே நம்மளுக்கு என்னவா இருக்கு, கரெக்டான ஆன்சர் வருது. இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது மட்டும்தான், அதாவது இதோட டிஃபரன்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு என்னவா இருக்கு, மேட்ச் ஆகல. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் தப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் நம்மளோட ராங் ஆன்சர். ஓகே, அப்ப 335 ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர் 50% ஆஃப் எ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட வேல்யூ என்ன கிடைக்குதோ அதோட 50% தான் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்கொயரோட வேல்யூவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளுக்கான ஃபார்முலா இந்த இடத்துல தெரியணும் இல்லையா. பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள், பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா, 2 × L + B. இதோட வேல்யூ என்னவோ அதோட 50% அப்படிங்கிறது தான் எதோடதுன்னு சொல்லிருக்காங்க, ஸ்கொயரோட வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்ப ஈக்குவல் டு இன்னொன்னு என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா பிரெத், எதோட பிரெத் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கொயரோட இஸ் 32 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் வந்து 40 சென்டிமீட்டர். ஸ்கொயரோட ஒரு சைடு வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, 32ன்னு சொல்லியிருக்காங்க. ரெக்டாங்கிளோட பிரெத் வந்து 40 கொடுத்துருக்காங்க. அப்ப ரெக்டாங்கிளுக்கான பிரெத் 40 கொடுத்துட்டாங்க. இதோட வேல்யூ தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 40 கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரோட சைடு ஏ இல்லையா. அப்ப ஏ வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, 32ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறது, அதாவது அதோட ஃபார்முலா என்னங்கிறது தெரியணும் இல்லையா. பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் அதுக்கான ஃபார்முலா என்ன இருக்கும், 4aன்னு இருக்குமா.
இல்லையா? அப்ப இந்த 4a என்னங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா a கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது 4 into 32 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 128 கிடைக்குமா? இந்த 128 அப்படிங்கிறது இதோட 50% தான் இங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம்? 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப 2ஆல இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 256 கிடைக்குமா? இந்த 256ங்கிறது இதுக்கு ஈக்குவல் இல்லையா? அப்ப 2 into L plus 40 நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க? லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட லென்த் என்னன்னு கேக்குறாங்க. சோ இதை என்ன பண்ணிக்கலாம்? இந்த 2க்கு இந்த 2க்கு இதையும் கேன்சல் பண்ணலாமா? இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 128 தானே கிடைக்கும் ஆக்சுவலி. அப்ப L மட்டும் வேணும் அப்படின்னா L இங்க வச்சுட்டு 40 மைனஸ் இந்தாண்ட கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 88 கிடைக்கும். அப்ப எல்லோட லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிளோட வேல்யூ என்னவா இருக்கும்? 88 இருக்கும். 88 தான் இதுக்கான ஆன்சர். இங்க ஆப்ஷன்ல இல்ல. அப்ப என்ன பண்ணிக்கலாம்ங்கிறது ஆப்ஷன் டி. இது வந்து 88. அப்ப ஆப்ஷன் டி தான் என்னவா பண்ணிக்கலாம்? டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஓகே. இந்த சம்ல என்ன சொல்றாங்க? a boat takes total 15 hours to travel a 40 km upstream and return to stream start a point if the speed of stream 2 km. அதாவது ரிட்டர்ன் வர்றதுக்கு 2 கிலோமீட்டர்னா அப்ப போறதுக்கும் அதே கிலோமீட்டர் தானே இருந்திருக்கும். அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் போறது அப்படின்னு அப்ஸ்ட்ரீம்ல போறாங்க. ரிட்டர்ன் மீன்ஸ் என்ன மீனிங்? அப்ஸ்ட்ரீம்னா இது டவுன் ஸ்ட்ரீமா? ரிட்டர்ன் வர்றது அப்படிங்கிறது டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இது என்ன? ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டில் வாட்டர்ல அதோட ஸ்பீடு என்னங்கிறத கேக்குறாங்க. இது எப்படி ஷார்ட்டா பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து போலாம். அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்ஸ்ட்ரீம்னா என்ன பண்ணுவோம்? கீழ இருந்து மேல போறது அப்படின்னா என்னவாகும்? மைனஸ் பண்ணுவோமா? அப்ப அப்ஸ்ட்ரீம் மைனஸ் என்ன வேல்யூவோ அது என்ன நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கிறது கிலோமீட்டர். அந்த டைமிங்கை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த டிஸ்டன்ஸை தான் என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். அப்ப 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன பண்ணுவோம்? பிளஸ் பண்ணுவோமா? அப்ப டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன பண்ணுவோம்? u or v ன்னு எடுத்துக்கலாம். பிளஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2 கிலோமீட்டர்னு. ஓகேவா? இதுதான். அப்ப 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ என்ன பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க? அப்ஸ்ட்ரீம்ல போகும்போது u மைனஸ் 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டவுன் ஸ்ட்ரீம்ல வர்றதுக்கு v plus 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இதோட வேல்யூ தான் இதோட ஸ்டில் வாட்டர்ல இதோட ஸ்பீடு என்னவா இருக்கும் தான் கேக்குறாங்க. ஓகேவா? நம்ம ஆப்ஷன்ல இருந்து செக் பண்ணலாம். ஈக்குவல் டு என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு டைமிங் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? 15 ஹார்ஸ்ன்னு எடுத்துக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப இதெல்லாம் கேன்சல் பண்ணனா நம்மளுக்கு 15 வரணும் அப்படின்றது ஆப்ஷன்ல இருந்து போலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கு? 6 கிலோமீட்டர் இருக்கா? அப்ப 6 கிலோமீட்டரை எடுத்து இந்த என்ன பண்ணலாம்? அப்ஸ்ட்ரீமுக்கான வேல்யூவை கொடுக்கலாம். ஓகேவா? அப்ஸ்ட்ரீமுக்கு அப்ப 6ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 6 minus 2ன்னு இருக்கும். அப்ப இங்க என்னவா மாறிடும்? 4ன்னு இருக்கும். அப்ப 4 into 4 இங்க என்னவா மாறிடும்? 10ன்னு மாறுமா? இங்க என்னவா இருக்கும்? இது ரெண்டும் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? இந்த 15 ஹார்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இங்க 10ன்னு கிடைக்கும். அப்ப அதே மாதிரி இங்க டவுன் ஸ்ட்ரீமுக்கு வேல்யூ கொடுத்தோம் 6 அப்படின்னா அதோட ஸ்பீடு 6ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 6 plus 2ன்னு கொடுக்குறோம். 6 plus 2 என்னவா மாறும்? 8ன்னு மாறுமா? அப்ப 8ஐயும் இதையும் கேன்சல் பண்றோம். 8 into இங்க 5ன்னு வரும். அப்ப 5 plus 10 அப்படிங்கிறது இங்க என்னவா இருக்கு? 15 இருக்குது. அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே என்னவா மாறிடுச்சு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இதுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. அப்ப 6 கிலோமீட்டர் தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இதுவே 5 கிலோமீட்டர் போட்டோம் அப்படின்னா இங்க 3ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா இங்க டெசிமல்ல வேல்யூ வரும். சோ இதுவும் மேட்ச் ஆகாது. 4 கிலோமீட்டரும் வராது, 3யும் வராது, 7ம் வராது. சோ 6 கிலோமீட்டர் தான் இதுக்கான 6 கிலோமீட்டர் பர் ஹவர்ங்கிறது தான் இதுக்கான ஸ்பீடு. ஓகேவா? ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணா அண்ட் அன்கூர் அப்படிங்கிறவங்க 2 பேரும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா சொல்றாங்க. இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7:10ங்கிற ரேஷியோல கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோல இருந்து டைம் பீரியட் ஆஃப் இன்வெஸ்டிங் அவங்க இன்வெஸ்ட் பண்ற டைம் என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8, இவங்களோட டைம் 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் ரெஸ்பெக்டிவ்லி இஃப் த டிஃபரன்ஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இவங்க 2 பேத்துக்குமான டிஃப்ரெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் ஷேர் அப்படிங்கிறது 1870 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த டோட்டல் ப்ராஃபிட். இவங்களோட டோட்டல் ப்ராஃபிட் என்னன்னு கேட்கறாங்க. நம்ம டைம்னா என்ன கொடுத்துருப்போம்? கொடுத்துருக்க ரேஷியோட மல்டிபிள் பண்ணுவோம். அதானே கொடுத்துருக்க வேல்யூவோட. அப்ப இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணுவோமா? இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 8 7 56
6, இது ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணோம்னா இங்க என்னவா இருக்கும் 90ன்னு இருக்கும். அப்ப இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்? இங்க 56 இருக்குது, இங்க 19 இருக்குது. இது ரெண்டுமே எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் அண்ணா அண்ட் அன்கூர் இவங்களோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. இவங்களோட டிஃபரன்ஸுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். இவங்க இருக்காங்க அப்படின்னா இதோட ரேஷியோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணிக்கலாம்? டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குமான ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். இத 56, இங்க ரெண்டுமே என்ன பண்ணா 2ஆல கட் பண்ணலாமா? இதுல 2 டைம்ஸ் அண்ட் 8 டைம்ஸ்னு கிடைக்கும். இது 4 டைம்ஸ் அண்ட் 5 டைம்ஸ். இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சோ இதை என்ன பண்ணிக்கலாம்? இதே ரேஷியோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப இது ரெண்டோட ரேஷியோ தான் என்னவா சொல்லியிருக்காங்க? 1870. இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ், இந்த ரேஷியோக்கான டிஃபரன்ஸ் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1870 அப்படின்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னங்கிறத செக் பண்ணலாம். அங்க 28 இருக்கு, இங்க 45ன்னு இருக்கு. அப்ப இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும்? அங்க 28 அப்படின்னா அங்க ஒரு 12 இல்லையா? 12 and 45 ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னா 12 and 17 இல்லையா? 17 பார்ட் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1870 அப்படின்னா 1 பார்ட் வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, 70 அப்படின்னா இது 1, இது 1 and 0ன்னு இருக்கும். அப்ப 1 பார்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1110 அப்படிங்கிறது தான் 1 பார்ட் வேல்யூனா இவங்க என்ன கேட்கறாங்க? டோட்டல் ப்ராஃபிட் கேட்கறாங்க. அப்ப டோட்டல் ப்ராஃபிட்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட டோட்டல் ப்ராஃபிட் தானே கேட்கறாங்க. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 45, 50, 60, 70, 73 பார்ட் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1 பார்ட் வேல்யூவோட என்ன பண்றோம்? மல்டிபிள் பண்றோம். அப்ப ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 8030 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மில்க்கும் வாட்டரும் ஒரு ரேஷியோல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மில்க் அண்ட் வாட்டர், மில்க் வந்து எக்ஸ்ன்ற ரேஷியோலையும் வாட்டர் வந்து எக்ஸ் பிளஸ் 10ங்கிற ரேஷியோல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எக்ஸ் பிளஸ் 10ன்ற ரேஷியோல இருக்கு. அதுல இருந்து என்ன பண்றாங்க? 25 லிட்டர் மில்க் ஆட் பண்றாங்க, 35 லிட்டர் வாட்டரோட ஆட் பண்றாங்க. அப்ப 25 லிட்டர் மில்க் என்ன பண்றாங்க? மில்கோட ஆட் பண்றாங்க. வாட்டரை என்ன பண்றாங்க? வாட்டரோட ஆட் பண்றாங்க. அப்படிங்கும்போது இதோட வேல்யூ என்ன இருக்கு? 35ங்கிறது இருக்கும். அப்ப இங்க என்ன ரேஷியோல இருக்கும்? x பிளஸ் 25ன்னு இருக்கும், x பிளஸ் 45ங்கிறது இருக்கும் இல்லையா? x பிளஸ் 45. ஏன்னா 10 லிட்டர் என்ன இதோட 10 ஆட் பண்ணிக்கிறோம். தென் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தோம்னா, தென் the ratio of milk and water become 7:9. இந்த லிட்டர்ஸ் ஆட் பண்ண பிறகு என்ன ரேஷியோவா மாறுது அப்படின்னா 7:9ங்கிற ரேஷியோவா மாறுது. அப்ப இனிஷியலா இருக்க எக்ஸோட வேல்யூ என்னங்கிறது தான் क्वेश्चन கேக்குறாங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா இத ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஈக்குவேஷனா சால்வ் பண்ணலாமா? அப்ப இத கொண்டு வந்து உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா 9x பிளஸ் 9 × 25 என்னவா இருக்கும்? 225 ஈக்குவல் டு 7 × x 7x பிளஸ் 7 × 45 என்னவா இருக்கும்? 315. ஓகேவா? அப்ப இது எல்லாத்தையும் ஈக்குவல் டு என்ன பண்ணா 2x இருக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2x is equal to 225ல இருந்து 315 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 90 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இது கட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும்? 45ன்னு கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 45. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இப்ப செகண்ட் ட்ரெயினோட என்ன கிடைச்சிருச்சு? ஸ்பீடு கிடைச்சிருச்சு. இந்த ஸ்பீடை வச்சு, அதாவது இந்த பிளாட்ஃபார்மோட லென்த் 200 மீட்டர், அதை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிற டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னா 12 செகண்ட்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்க கொடுத்துருக்கிறது கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை மீட்டர் பர் செகண்டா என்ன பண்ணிக்கலாம்? மாத்திக்கலாம். ஓகேவா? அப்ப மீட்டர் பர் செகண்டா மாத்தணும் அப்படின்னா இதை என்ன பண்ணுவோம்? 5/18 கட் பண்ணுவோமா? 5/18 கட் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும்? 31.5ங்கிற செகண்ட்ஸ் கிடைக்கணும். ஓகேவா? இதோட மீட்டர் பர் செகண்டா கிடைக்கணும். ஓகேவா? இத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை? இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் தானே தேவை. அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா, டிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன கிடைக்கும்? ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணுவோமா? இங்க இருக்கிற ஸ்பீடு என்ன இருக்கு? 31.5ங்கிற இந்த டைம், இந்த ஸ்பீடோட 12 செகண்ட்ஸையும் மல்டிபிள் பண்ணோம். இது டைமிங் இல்லையா? இந்த டைமையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னங்கிறது தெரியும்
இல்லையா? டோட்டல் டிஸ்டன்ஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 375. இது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ். ஆனா நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க? லென்த் ஆஃப் த ட்ரெயின் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப லென்த் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்னா இங்க இருக்கிறது 375 அப்படிங்கிறது பிளாட்ஃபார்மோட லென்த்தும் இருக்கு, ட்ரெயினோட லென்த்தும் இருக்கு இல்லையா? இதுல இருந்து 200 மீட்டர் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை? ட்ரெயினோட லென்த் மட்டும் கிடைச்சிருமா? பிளாட்ஃபார்மோட லென்த்தை இதுல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு யாரோட லென்த் கிடைச்சிரும்? ட்ரெயினோட லென்த் கிடைச்சிருமா? அப்ப 375ல இருந்து 200 மீட்டரை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 175ங்கிறது கிடைக்கும். 175 மீட்டர் அப்படிங்கிறது ஏன்னா நம்மளுக்கு மீட்டர் per செகண்ட்ல தான் இங்க இருக்கிறது எல்லாமே இல்லையா? அப்ப 175 அப்படிங்கிறது தான் அந்த ட்ரெயினோட லென்த். ஓகே ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? a shopkeeper sold at a article 2400 rupees. அதாவது சால்ட் ஆன் அப்ப செல்லிங் பிரைஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க 2400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல 20% என்ன கிடைக்குது? ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. செல்லிங் பிரைஸ் எப்படி இருக்கு அப்படின்னா 20% ப்ராஃபிட் அப்படின்னா இங்க 100 rupees இருந்ததுன்னா 20% ப்ராஃபிட்னா 120ங்கிறத போடலாமா? ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? if the discount allowed on the article 20%. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அதே இன்னொரு பொருளுக்கு என்ன கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க? டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அங்க என்ன காஸ்ட்? மார்க் பிரைஸ் என்னன்னு. டிஸ்கவுண்ட்னா யாருல இருந்து கொடுப்பாங்க? மார்க் பிரைஸ்ல இருந்து தானே கொடுப்பாங்க. ஸோ மார்க் பிரைஸ் என்னன்னு தெரியாது. ஓகேவா? இங்க என்ன பண்ணிக்கிறோம்? 3 பேரை ரேஷியோ மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். அப்ப மார்க் பிரைஸ்ன்னு எடுத்துக்கிறேன். மார்க் பிரைஸ் என்னன்னு தெரியாது. ஸோ நான் இந்த இடத்துல என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 100ன்னு எடுத்துக்கிறேன். 20% டிஸ்கவுண்ட் மீன்ஸ் டிஸ்கவுண்ட்னா என்ன பண்ணுவோம்? குறைச்சு கொடுக்கறது இல்லையா? அப்ப 20% 100ல 20%னா இங்க என்ன இருக்கும்? 80 இருக்குமா? அப்ப 80%க்கு வைக்கிறோம். டிஸ்கவுண்ட் அலௌட் ஆன் 10% தென் த ஆர்டிகல். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க? 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அகெயின் அப்படின்னு இருக்காங்க. தென் த ப்ராஃபிட் ஆஃப் த ஆர்டிகல். ஸோ எல்லாத்தையும் லாஸ்டா சால்வ் அவுட் பண்ண பிறகு இதோட ப்ராஃபிட் என்னவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம்? ரேஷியோ மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். அப்ப இதுல எல்லாத்தையுமே ரேஷியோவா மாத்தணும் அப்படின்னா இதுல இந்த 0 எல்லாத்துலயுமே என்ன பண்ணிக்கலாம்? கட் பண்ணிக்கலாமா? அகைன் இதையும் கட் பண்ணோம்னா இது 5 டைம்ஸ்னு இருக்கும், இது 6 டைம்ஸ்னு இருக்கும், இங்க 4 டைம்ஸ்னு இருக்கும், இங்க 5 டைம்ஸ்னு இருக்கும். அப்ப இதை ரெண்டும் என்ன பண்ணிக்கலாம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 5000 இங்க என்ன இருக்கும்? 30 இருக்கும். இது 6 நாங்க 24 இருக்கும். அடுத்தது இதையும் மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா? 5 நாங்க 20. இதுதான் இதுக்கான ரேஷியோ. அப்ப காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், மார்க் பிரைஸ்க்கான ரேஷியோ கிடைச்சிருச்சு. சோ இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்? 1 பார்ட் வேல்யூ கொண்டு போய் இதுக்கு முன்னாடி இன்னுமே ரேஷியோவா கட் பண்ண முடியும். இது எல்லாமே என்ன பண்ணலாம்? 2ஆல கட் பண்ணலாமா? அப்ப 10ன்னு கிடைக்கும், இங்க 12ன்னு கிடைக்கும், இங்க 15ன்னு கிடைக்கும். இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. சோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இதுதான் இங்க இருக்கிறதுக்கான ரேஷியோ. இப்ப क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 2400 அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? செல்லிங் பிரைஸ். அப்ப இந்த 12 பார்ட் தானே அந்த செல்லிங் பிரைஸ். அப்ப 12 பார்ட் 2400 அப்படின்னா இதை வச்சு 1 பார்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? அப்ப 1 பார்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? 200 இருக்குமா? 1 பார்ட் வேல்யூ 200 அப்படின்னா இதை கொண்டு வந்து என்ன பண்ணலாம்? காஸ்ட் பிரைஸ் இது எல்லாத்துக்கும் இதை அப்ளை பண்ணலாமா? அப்ப 200னா இங்க என்ன இருக்கும்? ஒரு 0 ஆட் ஆகும், 2000 இருக்கும். இங்க என்ன இருக்கும்? 3000 இருக்குமா? ஏன்னா 2 பார்ட்ல கொண்டு வந்து இதோட மல்டிபிள் பண்ணோம்னா 3000 இருக்கும். ஓகே, நம்மள என்ன கேக்குறாங்க? டோட்டலா வித்த பிறகு அந்த ஆர்டிகலை வித்த பிறகு என்ன ப்ராஃபிட். இப்ப 10% என்ன பண்ணாங்க? இந்த மார்க் பிரைஸ்ல இருந்து தானே டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. 10% டிஸ்கவுண்ட் ஆன் ஏ மார்க் பிரைஸ். மார்க் பிரைஸ்ல இருந்து தான் 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அப்ப இதுல 10% அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 300. அப்ப 3000ல 300 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2700 கிடைக்குமா? நம்மள என்ன கேக்குறாங்க? ப்ராஃபிட் கேக்குறாங்க. ப்ராஃபிட் அப்படின்னா நம்மளுக்கு யாரையும் செக் பண்ணுவோம்? காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். இதுதானே நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது. நம்மளுக்கு காஸ்ட் பிரைஸ் 2000 இருக்கு, செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கு? 2700 இருக்கு இல்லையா? அப்ப இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தானே அங்க இருக்கிற ப்ராஃபிட். அப்ப 2000ல இருந்து 2700 போச்சு அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 700 ரூபாய்ங்கிறது இருக்குமா? அப்ப ப்ராஃபிட் பெர்சன்டேஜ், ப்ராஃபிட்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? 700 rupees. 700 rupees தான் இதுக்கான ஆன்சர்.
ஓகே, the age of A is 50% more than that of B அப்படின்னு இருக்காங்க. B கம்பேர் பண்ணும்போது ஏன்றவங்க 50% அதிகமா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப A ஒரு பர்சன்ட் இருக்காங்க, Bன்னு ஒரு பர்சன்ட் இருக்காங்க. B கம்பேர் பண்ணும்போது A 50 அதிகம் அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கலாம்? 100 இது 150 அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? 100% அப்படிங்கறத எடுத்துக்கணும். இவங்க 150%. அப்ப இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 அப்படிங்கிறது ரேஷியோ, இது 3x இருப்பாங்கங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the present age of C is 5 years more than that of A. ஏஜ் B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சியோட ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா 5 வருஷம் அதிகமா இருக்கும் B விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப C இங்க இருக்காங்க அப்படின்னா 2x plus 5ன்னு எழுதலாமா? ஏன்னா B யோட ஏஜை விட 5 வருஷம் அதிகமா இருக்கிறது தான் C யோட ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The age of average age of A and B C equal to 25ன்னு கொடுத்துருக்காங்க. 25 அப்படிங்கிறது ஆவரேஜ். ஸோ அப்ப டோட்டல் என்னவா இருக்கும்? 3% இல்லையா? அப்ப 3 பேரையும் ஆட் பண்ணா என்ன, மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? 75. 75ங்கிறது தான் இதோட டோட்டல். அப்ப இவங்களோட டோட்டல் ஏஜ் தான் 75 அப்படின்னா இதை வச்சு என்ன பண்ணிடலாம்? எக்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணமா? 3 5 7. அப்ப 7x plus 5 is equal to 75 அப்படின்னா 7x is equal to இந்த 5 இந்த வந்துச்சுன்னா மல்டிபிள் மைனஸ் ஆயிடும். அப்ப 70ன்னு மாறிடும். இதையும் கட் பண்ணோம்னா x is equal to 10ன்னு கிடைக்கும். x ஓட வேல்யூ 10 அப்படின்னா இங்க யார கொஸ்டினா கேக்குறாங்க? C யோட ஏஜ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப C யோட ஏஜ் x-க்கு கொடுக்கலாமா? அப்ப 2 × 10 என்னவாகும்? 20ன்னு மாறுமா? 20 plus 5 25. அப்ப இவங்களோட C யோட ஏஜ் என்னவா இருக்கும்? 25 இயர்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஓகே, இந்த சம்ல என்னன்னா ஒரு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. நம்பர் வந்து 12ன்னும் n × a = டோட்டல். இந்த ஃபார்ம்ல தான் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்? ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். அப்படின்னா 12 × 90 39 அப்படிங்கிறது 12ங்கிறது நம்பரு, ஆவரேஜ் அப்படிங்கிறது 39. இதோட என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் கண்டுபிடிக்கணும். அப்ப இதோட டோட்டல் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும்? 468ன்னு கிடைக்குமா? இதோட மல்டிபிள் பண்ணோம். 12 × 39 மல்டிபிள் பண்ணோம்னா 468ன்னு கிடைக்கும். தென் என்ன கொடுத்துருக்காங்க? 52 is also included this. அப்ப இந்த நம்பரோட 52 ஆட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த நம்பரோட 52 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 and 5 6 அப்படிங்கும்போது இங்க 2ன்னு கிடைக்கும். ஆல்ரெடி 1 இருக்கு, அடுத்தது இங்க 5ன்னு இருக்கு. அப்ப 520 அப்படிங்கிறது இந்த 52 ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்குது. தென் என்ன கேக்குறாங்க? வாட் வில் பி த ஆவரேஜ் ஆஃப் 13 நம்பர்? அப்ப 13 நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 13 நம்பரோட ஆவரேஜ் அப்படின்னா டோட்டல் 520ங்கிறது 13 நம்பரோட டோட்டல். இதோட ஆவரேஜ் வேணும் அப்படின்னா 13ஆல டிவைட் பண்ணோம்னா ஆவரேஜ் கிடைச்சிருமா? அப்ப 13ஓட இது எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 4 டைம்ஸ் இருக்குமா? அப்ப 4 இந்த 0. அப்ப 40 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அப்ப 40ங்கிறது தான் 13 நம்பருக்கான ஆவரேஜ். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.